கோயிலுக்கு முன்னால் வர ரோட்டில் அடித்தொங்கலில் நிற்கிறேன். அப்புறம் ஒரு வாட்டர் பிளான்ட் ஒன்றும் இருக்குது. நான் இப்போ இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்ல வழியாக இருக்கும். இப்போ இதில் எல்லாம் கட்டில் வந்து ஒரு 4-5 பேர். இப்போ இருக்கிற தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வித்தியாசமாக தெரியும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நயினாதீவில் தான். இங்கே நயினாதீவுன்னு சொன்னோன்னா உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்னு சொன்னால் நயினாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலும் நாகவிஹாரையும் தான் ஞாபகம் வரும். ஆனால் நயினாதீவில் அனைத்து மதங்களும் இருக்குது. அதோட 4 மதத்துக்கான கோயிலும் இருக்குது. இங்கால தெற்கு பக்கமாக வந்தவன்னு சொன்னால் பள்ளிவாசலும் இருக்குது, அதே மாதிரி மற்ற பக்கத்தில் சர்ச்சும் இருக்குது. இப்போ அதை விட முக்கியமாக இங்கே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது. இங்கேயும் நிறைய பேர் வரவே இப்போ இங்கே இருந்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு நயினாதீவை சுற்றி காட்ட போகிறேன். வளமையாக நயினாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலேருந்து எல்லோரும் காட்டியிருப்பினோம். இப்போ நானும் காட்டியிருக்கிறேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஐயப்பன் கோயிலேருந்து பள்ளிவாசல், சர்ச், அதுக்கு பிறகு புத்த கோயில், நயினை நாகபூசணி அம்மன் கோயில் எல்லாத்தையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட போகிற வழியில் ஏதாவது புதுசாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமென்னு சொன்னால் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நயினாதீவுனா இப்போ அந்த கோயிலுக்கு முன்னால் வர ரோட்டில் அடித்தொங்கலில் நிற்கிறேன். அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து சேரும். இதில் இங்கே ஒரு கடப்பிறப்பு நல்லா இருக்கும் இது பார்க்குறதுக்கும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயப்பன் கோயில் இருக்குது. இது கொஞ்சம் பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோயிலெல்லாம் உண்டு. இப்போ நாங்கள் இப்படியே எங்கால போனோம்னா மசூதி, பிறகு அங்கே இடக்கை பக்கம் திரும்பி போனோம்னு சொன்னால் ஒரு ரோட்டால் அப்படியே நாங்கள் இன்னொரு தொங்கலுக்கு போய் சேருவோம். அதாவது நயினாதீவுண்ட இன்னொரு இதே மாதிரியான ஒரு பகுதிக்கு போய் சேருவோம். அங்கே சர்ச் இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் புத்த கோயிலையும் விஹாரையும் போய் பார்ப்போம். இந்த இடத்தை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடம் பார்க்குறது கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்கும். இப்போ நீங்கள் கோயில் அடியில் பார்க்குறத விட இங்கால வந்து பார்க்கல இன்னும் வடிவாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த பீச்சுக்கு போகிற மாதிரி நீங்கள் இறங்கி போகலாம். ஆகலும் கல்லண்டு இருக்காது, ஆனால் இங்கே இந்த முள் மரங்கள் அதில் எல்லாம் இருக்குது. அது கரை கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இங்கால. இது ஏதோ பார்க்குறதுக்கு அந்த சின்ன குகைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இதுதான் எங்கட நயினாதீவு பள்ளிவாசல், முஹைதீன் ஜும்மா பள்ளி. இப்போ இது இருக்கிறது வந்து 6ஆம் வட்டாரம். இப்போ கோயில் 1ஆம் வட்டாரத்தில் இருக்குது, விஹாரை வந்து 2ஆம் வட்டாரத்தில் இருக்குது, பள்ளிவாசல் 6ஆவது வட்டாரத்தில் இருக்குது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் அதில் நாங்கள் இறங்கி போகலாம் பாருங்க. அதுதான் குறியேட்டுவான் ஜெட்டி. இப்போ இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்ல வழியாக இருக்கும். இப்போ இதில் எல்லாம் கட்டில் வந்து ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இதில் கட்டில் வந்து இருந்து ஒன்று மரத்துக்குள்ளே இருந்து காய்க்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். வடிவாக பாருங்க. இப்போ என்ன பின்னு பேக்ரவுண்ட் பார்க்க இப்படி வடிவாக இருக்குது. இந்தியாலையும் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ இங்கே போட்டுகள் எல்லாம் இருக்குது, நண்டு மீன் அதெல்லாம் கொண்டு வருவினோம். அது கழுகா அவ்வளோ ஓம்போல் அவ்வளோ வந்து பறந்து தான் நிற்கிது, அதில் சுற்றுறது இல்லை. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீன்பிடி இறங்குதுறையாக இருக்குது. ஆனால் முந்தின காலத்தில் இது ஒரு துறைமுகமாக இருந்தேன்னு சொல்லினா. அங்கே பாருங்க ஒரு ஐயா அதில் குட்டி போட் மாதிரி ஒன்றில் போய்கொண்டிருக்கிற மீன் பிடிக்கிறதுக்கு. இப்போ இது மீன்பிடி இறங்குதுறையாக இருக்குது. முந்தின காலத்தில் ஒரு துறைமுகமாக இயங்கி வந்திருக்கு. இப்படியே நேராக பார்த்தோம்னா நாகபூசணி அம்மன் கோயில் அங்கால
துறைக்கு முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாட்டர் பிளான்ட் ஒன்றும் இருக்குது நல்ல தண்ணிக்காக. அதோட கோயில் ஒன்றும் இருக்குது, ஞான வைரவர் கோயில். இதுதான் பார்த்தீங்கன்னா நைனாதீவில் இருக்கிற சர்ச். இப்போ நாங்கள் இந்த ரோட்டை எப்படி சொல்லலாம்னு சொன்னால், இப்போ அங்கே மெயின் ரோட் இருக்குது தானே கோயிலுக்கு முன்னால் போகிற ரோட், அதில் இருந்து டேக்குலால ஒரு ரோட்டில் அப்படியே தொங்கலுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த ரோட். இந்த பக்கமும் கடல் பரப்பு தான் இருக்குது. இதுதான் கோயில். இங்கேலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வள்ளம் நிற்கும். இப்போ அந்த நாங்கள் மெட்ட பக்கம் இருந்தோன்னா ஐயப்பன் கோயில் அடியில், அங்கேருந்து அப்படியே போனால் அங்கே நெடுந்தீவு. ஆனால் ஒரு நாள் நான் போனதில்லை, ஒரு நாள் போய் பார்க்கணும். நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்க கீழே கமெண்ட்ல விடுங்க. ஏன்டா நிறைய பேர் வந்து நைனாதி வந்தோடனே நம்ம சொன்ன மாதிரி நைனாதீவன் சொன்னாலே எல்லாருக்கும் நாகூசனியம்மன் கோயில் தெரியும், மற்ற விஹார தெரியும். ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்து போகிறது. ஆனால் இங்கால உள்ளுக்கு இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குது. காளியம்மன் கோயில் இருக்குது. அதுவும் இப்போ நாங்கள் இங்கே சர்ச்சுக்கு வர்ற பாதையில் தான் இந்த பக்கத்தால் போய் வேலை பக்கம் திரும்பி அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொரு வேலை பக்கத்தால் ஒரு லைனுக்குள்ளே திரும்பணும். அதுக்குள்ளே காளியம்மன் கோயில் இருக்குது. அப்படி நிறைய கோயில்கள் இங்கே நைனாதீவில் இருக்குது. வாங்க நாங்கள் இப்போ நாகவிகாரைக்கும் போயிட்டு அப்படியே அம்மாள் கோயிலுக்கும் போயிட்டு வீடியோ முடிப்போம். ஏன்னா நாங்களும் வீடியோ முடிச்சுட்டு அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலன பிரதேச சபை. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது நைனாதீவு ஹாஸ்பிட்டல். இப்போ இதுலேயும் அங்கே புதுசாக கட்டின ஒரு பில்டிங்கும் இருக்குது, நைனாதீவு பிரதேச வைத்தியசாலை. இதுக்குள்ளே வரேன். இந்த ரெண்டுக்கு முடியல நான் என் சம்மந்தமே இல்லை, இது ரெண்டையும் காட்டுறேன்னா இந்த ரெண்டுக்கு முடியல ஒரு சின்ன ஓடை மாதிரி போகுது. போய் பார்க்க நல்லா இருக்கும். அந்த கரை ஓகே, அது கொஞ்சம் இதாக தான் இருக்கு, எல்லா தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளால இப்படி நடந்து போக நல்லா இருக்கும் பாருங்க. பின்னேரம் சும்மா நடந்து எனக்கு அந்த சீனரி நல்லா இருக்குது. அப்போ அது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைனாதீவு நாகவிகாரைக்கு வந்திருக்கிறேன். இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு அந்த வரைக்கும் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு இடத்துல ஒரு இது பார்க்கலாம் நைனாதீவை காட்டுவாங்க. நாகவிகாரைக்கும் நாகூசனியம்மன் கோயிலுக்கும். இப்போ அதில் வந்து நான் இப்போ நாங்கள் சின்னல ஸ்கூலில் படிக்கலையும் ஸ்கூலில் ட்ரிப்பாக கூட்டின்னு வரேன்னா 2 இடத்த கொண்டு வந்து காட்டுவாங்க, கோயில் மற்ற இங்கே விகாரை. இப்போ நாங்கள் ஊர்லேயே இருக்கிறதால ஓகே இங்கால என்னென்ன இடம் இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா இப்படி ட்ரிப்பு கூட்டிகிட்டு வந்து அந்த 2 இடத்த மட்டும் காட்டிகிட்டு போனால் பெருசாக ஒருத்தருக்கும் ஓகே இங்கால என்ன இருக்குன்ற ஐடியா இருக்காது. அடுத்து நாங்கள் நாகூசனியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்வோம். அதுக்கு அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு கொள்ளிக்கிட்டு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் நைனாதீவு நாகூசனியம்மன் கோயிலுக்கு வரேன். இப்போ கோயில் வீடியோ கணக்கை பார்த்துருப்பீங்க, அதால் நான் கோயிலை ஃபுல்லாக காட்டாமல் இப்போ இதுக்கு முதல் 3 வருஷத்துக்கு முதல் நான் ஒருக்கா கோயிலுக்கு வந்தேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரேஞ்ச் கலரில் இருக்க கோயில். இதுக்கு முதல் கோயில் எப்படி இருந்ததுன்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். முந்தி கோயில் இப்போ 3 வருஷத்துக்கு முதல் இந்த பெயிண்ட் அடித்தது இப்போ கிட்டடியில் தான். அதுக்கு முதல் கோயில் இப்படி தான் இருந்தது. அப்பயும் நல்லபடியாக தான் இருந்தது. இந்த ஒரேஞ்ச் கலர் அந்த இன்னும் நல்ல ஒரு தோட்டத்தை கோயிலுக்கு கொண்டு வந்தது. ஆனால் அந்த பழைய ஞாபகங்கள் இருக்குன்னு சொன்னால் இப்படித்தான் இருந்த முந்தி கோயில். இப்போ இருக்கிற தோட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வித்தியாசமாக தெரியும். அதே மாதிரி ரெண்டுமே நல்ல வடிவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வரைக்குள்ள கோயில் எப்படி இருந்தேன்னு உங்களை ஞாபகம் இருந்தால் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் உங்களை நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இனி நைனாதீவி சீரீஸ் இதோட முடியுது.